எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னது? முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். பிளாஸ்டிக் பைப்பால ஒரு உறுப்புங்க இது மிருகங்களை கூட நம்பலாம் போல இருக்கு. எங்க இருந்து வந்தீங்க இப்படி மிருக உருவத்துல மனுஷங்க? என்னங்க உங்க வீட்டுல எல்லாம் பையனே இல்லையா? இப்படியா கொடுமைப்படுத்துவீங்க? என் பொண்ணாதான் இருக்கணுமா? என்னுடைய சகோதரனுடைய பொண்ணா, என்ன நெருங்கிய நண்பருடைய பொண்ணா, ஒரு முஸ்லிமுடைய பொண்ணா இருந்தா இவ்வளவு கண்ணீர் விடக்கூடாதா? 2 போலீஸ் ஆபீசர்ஸ் அவன் கையில ஏறி நின்றுருக்காங்க, ஒருத்தர் அவர் தலையில ஏறி நின்றுருக்காங்க. இப்படி ஒருத்தரை லாக் பண்ணி அடிச்சிருக்கீங்க. 48 அடி 48 இடத்துல அவருக்கு காயம் நடந்திருக்கு. எப்படிங்க இப்படி ஒருத்தர் கொடூரமா கொல்றதுக்கு யார் அந்த சார்? யார் அந்த சார்? இதுக்கு பின்னணி யார்? முதல்ல அவரை வெளில வர சொல்லுங்க. முதல்ல அந்த கன்சர்ன்ட் பர்சன் நிகிதாவை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். பேசாதடா, படிக்காத தற்கொலை. எதுக்காக அந்த குழந்தை பிறந்தது, எதுக்காக வளர்ந்த அவங்க அம்மா கிட்ட இவ்வளோ வருஷம் வளர்ந்துட்டு ஒரு விதி எந்த ரூபத்தில் வந்து அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு ஏறி மிதிச்சிருக்காங்க. அதனால கால் ரத்தங்க தலையில ஏறி மிதிச்சிருக்கான். ஆணுறுப்பு வெதர்ல எட்டி மிதிச்சிருக்கான், செதஞ்சிட்டான். ஒரு மனிதனுக்கு எங்க அண்ணன் கூட யாரும் சொன்னாங்க, டேய் கூலிப்படை கொலை பண்ணா கூட ஒரே வெட்டில கொண்டுறான்டா. டே கூலிப்படை விட அயோக்கிய நாய்கள்ரா நீங்க. உங்களுக்கு எல்லாம் தூக்கில போடணும், தூக்கில போடணும் உங்களெல்லாம். என்னால முடியல, பயமா இருக்கு. ஈராயிரம் கண் கொண்டாய் உன் ஒரு கண்யனை பாராரா. நாங்கள் மரண தண்டனைக்கு எதிரானவர்கள். ஆனால் இந்த நாய்கள் ஒருத்தர், அந்த ராமச்சந்திரன், கண்ணன், ராஜா, பிரபு, ஆனந்த், இந்த சங்கர, ராமசுப்ரம் ஒரு பயல விடக்கூடாது. ஒரு பயல நீங்க விட்டாலும் நாங்க வந்து செய்வோம்டா. கொலை வெறியில இருக்கும்ல, கொலை வெறியில உங்க மேல. யாரா நீங்க காக்கி சட்டையும் பேண்டும் போட்டு பெல்ட்டும் போட்டா பெரிய புடுங்கியாடா. நீ அஜித்குமாருக்கு எடுத்த நடவடிக்கைய அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள 2ஆம் ஆண்டு பொறியியல் படித்துக் கொண்டிருந்த ஒரு தங்கை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய திமுகவுடைய களவாணி பொறுக்கி புறமுக்கு எச்ச நாய் ஞானசேகரன் அடிக்கலையே. காருக்குள்ள சொகுசா கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டுல தெரிஞ்சான். இந்த நாய்கள் ஒருத்தர், ராமச்சந்திரன், கண்ணன், ராஜா, பிரபு, ஆனந்த், இந்த சங்கர, ராமசுப்ரம் ஒரு பயல விடக்கூடாது. ஒரு பயல நீங்க விட்டாலும் நாங்க வந்து செய்வோம்டா. இந்த ஆதரவற்ற பொண்ணு போட்டிருக்கிற வழக்கு தான் இன்னைய சிலப்பதிகாரம். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நீதி தவறுபுறமா இல்லையாங்கிறத இந்த கோர்ட் முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது. இந்த வழக்குல குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதிகார திமிர்ல எங்களை போட்டு அடிச்சு கொன்னாலும் ஏன்னு கேட்க நீங்க யாருமே வர மாட்டீங்களான்னு ஒரு மர்க்கா. இந்த வழக்குல குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதிகார திமிர்ல எங்களை போட்டு அடிச்சு கொன்னாலும் ஏன்னு கேட்க நீங்க யாருமே வர மாட்டீங்களான்னு ஒரு இந்த ஆதரவற்ற பொண்ணு போட்டிருக்கிற வழக்கு தான் இன்னைய சிலப்பதிகாரம். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நீதி தவறுபுறமா இல்லையாங்கிறத இந்த கோர்ட் முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ஏன்னா நானும் கடவுள். பேசாதடா, படிக்காத தற்கொலை. நீங்க எல்லாம் வெட்டு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. நம்ம தமிழ்நாடு அமைதி பூங்கா, அது என் பொண்ணாதான் இருக்கணுமா? என்னுடைய சகோதரனுடைய பொண்ணா, என்ன நெருங்கிய நண்பருடைய பொண்ணா, ஒரு முஸ்லிமுடைய பொண்ணா இருந்தா இவ்வளவு கண்ணீர் விடக்கூடாதா?
அவங்க 300-400 பேரை கொன்னா வாயடைச்சு சும்மா பாத்துட்டு இருப்பீங்க. கோர்ட் பதில் சொல்லட்டும். செத்த பேல நீ நாம இருந்தா ஒளிஞ்சு எனக்கு நீ சாவம்ல செத்த பேல